Hi Murali Tech Videos, please watching, like video, comment, share, subscribe. Dell laptop inspiron 15 இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா p40f இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கெனாட்டான் பார்க்கறதுக்கு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. வந்து கீழே வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்னா பவர் ப்ளக் பண்ணி பார்ப்போம். பவர் ப்ளக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக நிற்காமல் ரைஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இன்டர்னல் வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. மேக்ஸிமம் இந்தமாரி வந்து கான்ஸ்டண்ட்டாக நிற்காமல் ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மதர் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ராப்ளம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம ஷார்ட் சர்க்யூட்டை பற்றி பார்ப்போம். டிஸ்மாண்டில் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, மதர் போர்ட் பார்க்கலாம். இப்போ மதர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக நீட்டாகவே இருக்குது. சும்மா 1 by 1 இப்போ வந்து மதர் போர்டோட வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மட்டும் நம்ம இப்போ பண்ணுற மாரி நம்ம வந்து இப்போ பயாஸ் பேட்டரி ரிமூவ் பண்ணிடுவோம். கொஞ்சம் பயாஸ் பேட்டரி கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருக்குது. பயாஸ் பேட்டரியை மாற்றி தான் ஆகணும். மதர் போர்டை ஸ்க்ரூலாம் கொஞ்சம் பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். மதர் போர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்பக்கத்தில் வந்து ஸ்பைடர் ஒட்டடை பிடிச்சிருக்கு ஃபுல்லாக. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே டஸ்ட்டு ஸ்பைடர் ஒன்று செத்து கிடக்கு. சரி, நம்ம இப்போ மதர் போர்டை பார்ப்போம். ரேமை ரிமூவ் பண்ணிடலாம். CPU ஃபேன், பில்ட்-இன் ப்ராசஸர், மதர் போர்டை எங்கேயாச்சும் ஷார்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். எங்கேயும் ஷார்ட் ஆகலை. இங்கே ஷார்ட் சர்க்யூட் இங்கே இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். விசுவலாக நமக்கு எந்த ஷார்ட் சர்க்யூட்டும் ஐக்கான் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவோம். இப்போ வோல்டேஜை கொடுத்து பார்ப்போம், எங்கேயும் ஸ்மோக் ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெர்மல் ரேடியேஷன் பார்ப்போம். இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாஸ்பெட் ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ இங்கே ப்ராப்ளம் இருக்கும்.
ஷார்ட் சர்க்கியூட்டான்னு பார்ப்போம். மீட்டரை கண்டினியூட்டியில் போட்டுப்போம். ஓகே, இந்த மாஸ்ஃபெட் ஷார்ட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த மதர் போர்டு ப்ராப்ளம் க்யூர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம சிப்பை சேஞ்ச் பண்ண பார்ப்போம். இந்த 2 சிப்பும் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாஸ்ஃபெட் ரெண்டுமே வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இந்த 2 சிப்புக்கும் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த 2 சிப்பையும் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ புது சிப்பு நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த சிப்பை இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளோயர் ஆன் பண்ணிக்குவோம். ஹீட்டை வந்து 900 டிகிரி செல்சியஸில் வைங்க. அடைஞ்சல இருக்கு. ரெண்டு சிப்பையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். ப்ராப்ளம் அப்படின்னு இப்போ வந்து நம்ம வோல்டேஜ் கொடுப்போம். ஓகே, கண்டிஷன் எப்படி ஹீட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஹீட் ஆகலை, மாஸ்ஃபெட் ஹீட் ஆகலை. பட் ஆனால் ஸ்டில் ஷார்ட் இருக்குது. ஆரம்பத்தில் 700 இருந்த இடத்துல இப்போ வந்து 260 ஷார்ட் காட்டுது. கண்டிப்பாக சார்ஜிங் ஐசியில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ யூனிட் சேஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து சார்ஜிங் ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு நேர் பின்னால் இருக்கிற சார்ஜிங் ஐசி கண்டிப்பாக இந்த மாஸ்ஃபெட் 2 ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா சார்ஜிங் ஐசியும் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை வந்து இப்போ வந்து பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது, இல்லை உண்மையிலே ஐசி தான் போயிடுச்சாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மீட்டர் கண்டினியூட்டியில் போட்டுட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஷார்ட் இல்லை, இங்கேயும் ஷார்ட்டு கிடையாது. ஸோ இங்கே இருக்க டயோட செக் பண்ணி பார்ப்போம். டயோட் நல்லா இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் நீங்கள் பார்க்கலாம், க்ளீன் ஷார்ட். கெப்பாசிட்டர் உங்களுக்கு தெரியாது, ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஐசிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டரை பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டில் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட்டில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மைனஸ்லேருந்து இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ மைனஸ்க்கும் இந்த கெப்பாசிட்டருக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த கெப்பாசிட்டர் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா இந்த ஐசியோட ஃபில்டருக்காக போட்டிருக்காங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டுங்கும் பட்சத்தில் இந்த ரெசிஸ்டர் வழியாக தான் வருது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐசியும் ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஐசியை வந்து செக் பண்ணி இந்த ஐசி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஐசியை நம்ம வந்து எடுத்தாச்சு. இந்த ஐசியோட நம்பர் வந்து BQ737.
இது வந்து ஒரு சார்ஜிங் ஐசி. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணுவோம். பேஸ்ட் அப்ளை பண்ணிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஹீட்டை வந்து 600 வைப்போம். 900 வைக்கக்கூடாது, 600 ஹீட்டில் வைப்போம். ஸோ மெதுவாக தான் ஹீட் ஆகும். கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். கொஞ்சம் லேட்டாக ஆகுது. ஓகே ஓகே, இப்போ நல்லா மெல்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஐசியை சேஞ்ச் பண்ணுவோம். ஐசியை சேஞ்ச் பண்ணியாச்சு. லோயர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஐசியை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த போர்டு ஹீட் ஆன பிறகு போர்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஹீட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மதர் போர்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, மதர் போர்டுக்கு சப்ளை பார்ப்போம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு. ஓகே, மதர் போர்டு வந்து ஓப்பனில் இருக்குது, 11 காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பவர் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் ரிசல்ட்டு காட்டுறேன். ஸோ மதர் போர்டு ஓகே வீடியோ எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ வந்து மதர் போர்டுக்கு நம்ம வந்து வோல்டேஜ் கொடுக்க போகிறோம். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, மதர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஓகே, அடாப்டர் வார்னிங் சவுண்ட் வருது. ஓகே, மதர் போர்டு ஓகே ஓகே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Like video, comment, share, subscribe.